ஸ்க்ரீனில் வந்து என் பேரை பக்கத்தில் எங்கள் அப்பா பேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் நான் எப்பவுமே பார்ப்பேன். பிகாஸ் எங்கள் அப்பா அளவுக்கு நான் டேலண்டடாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் கடவுள் வந்து எனக்குன்ட்டு ஒரு இடம் கொடுத்ததுக்கான காரணம் வந்து அப்பா பட்ட அந்த 27-28 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இன் சினிமா. சார் இந்த சேர்ல நீங்க உட்காரணும். ஏன்னா நீங்க வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அது ஆசைப்படுற விஷயம் தான். பட் அது கொஞ்சம் நாளாகட்டும். நான் இயக்குனருக்கு அப்புறம் நான் வந்து உட்கார்றேன். அதுதான் கௌரவமா இருக்கு. இல்ல சார், ஒரு போட்டோவுக்காக தான், ஒரு மொமெண்ட் தான். நீங்க உட்காரலாம் சார். நீங்க உட்காரலனா அவர் அங்க நிக்க முடியாது. அதுதான் அவரும் சொன்னாரு. சோ இந்த விருதுக்கும் அத்தனைக்கும் காரணம் நீங்க தான். நீங்க அதுல உட்கார நன்றி கலாட்டா. தேங்க்யூ ஸோ மச். இந்த விஷயம் கூடிய சீக்கிரம் வந்து ரியல் டைம்லையும் நடக்கும்ன்றது என்னோட ஆசை. கூடிய சீக்கிரமாக அப்பா டைரக்டரா, நான் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வெரி ஹாப்பி. தேங்க்யூ கலாட்டா. தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தில் இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அஜித் சார். ஜீரோவாக இருக்கும்போது ஒருத்தரை நம்புறது ஓகே, மைனஸில் இருக்கும்போது ஒருத்தர் நம்புறது வந்து அது இம்பாசிபிள். வந்து அதுவும் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுன்றது வந்து அது சாதாரணமாக யாராலையும் பண்ணிட முடியாது. ஸோ எப்படி ரவிச்சந்திரன் எனக்கு ஒரு அப்பாவோ அதே மாதிரி அஜித் சாரும் எனக்கு ஒரு அப்பா தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.